என்ன சசிமாமா, இன்னைக்கு என்ன சொல்ல போறியா? வாடா அப்புக்குட்டி. இன்னைக்கு லியோ டால்ஸ்டாய் அவரை பத்தி ஒரு கருத்துக்களை சொல்றேன்டா. அவர் யாரு மாமா? என்னடா இப்படி கேட்டுட்ட? டால்ஸ்டாய் தெரியாம இருக்கலாமாடா? அவரு ரஷ்யாவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானிடா அவரு. அப்படியா? எப்படி நல்லவரா அவரு? நல்லவருங்கிறதுனால அவரை பத்தி சொல்றோம், பொல்லாதவரா இருந்தா சொல்லுவோமா? அவரு எப்ப பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா 1828 செப்டம்பர் 9 பிறந்தார். அவரு சின்ன வயசுலயே அவங்க அம்மா அப்பாவை இழந்துட்டார். அதனால அவருடைய சொந்தக்காரங்க உறவுக்காரங்க தான் அவரை வளர்த்தாங்க. அதனால அவர் அன்புக்கு ரொம்ப ஏங்கி தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. 1848 ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம், கசான் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு. அதுல போய் இவர் சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப அறிவான ஆள் தான். ஆனா படிச்சார தவிர அவருக்கு படிப்பு அந்த அளவுக்கு மண்டையில ஏறல. கொஞ்சம் சுலாவா தான் படிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அங்க இருக்கிற பேராசிரியர்கள்லாம் இவர் படிக்க லாயக்கு இல்லாத ஆளு, இவருக்கு படிப்பே வராது அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவரை ரொம்ப கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பார்த்தாரு, இது என்னடா இது பெரிய தலைவலியா இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த படிப்பை பாதிலேயே நிறுத்தி போட்டு சொந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டாரு. ஐயா, இப்படி எல்லாம் மாமா செய்வாங்க? பணம் கட்டில சேர்ந்துருப்பாரு, பணம் எல்லாம் வீணா போயிருக்குமே. பணம் கட்டினது இருக்கட்டும்டா, வாழ்க்கையே போகுது, பணம் என்ன போனா என்ன? கேலியும் கிண்டலும் பண்ணோன்னா வெறுத்து போய் வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்புறம் என்ன மாமா பண்ணாரு? அப்புறம் வீட்டுல என்ன பண்ணாரு, இப்படி யோசிச்சு பார்த்தாரு, நடா பண்ணலாம் செய்யலாம்னுட்டு. அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் இதுல ராணுவத்துல இருந்தார். அப்புறம் பார்த்தா சரி நம்மளும் போய் ராணுவத்துல சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் ராணுவத்துல சேர்ந்துட்டார். ஐயா, படிப்பை விட்டுட்டு ராணுவத்துக்கு போயிட்டாரா? என்ன பண்றது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும்போது ஏதாவது ஒண்ணு பண்ணித்தானே ஆகணும். அதனால போய் ராணுவத்துல போய் சேர்ந்து இருந்தாரு. ஆனா அங்கே போய் பார்த்தா அங்க அதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்குது. அங்கே போனதுக்கு அப்புறம் அவர் நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரே எழுத்து பணிதான், எந்த நேரமும் எழுதுறது. அதாவது ராணுவத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி நேரம் போக மற்ற எப்பப்பெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுல நிறைய சிறுகதைகள்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். அது எழுதி எழுதி எல்லாம் வெளியில வரும்போது மக்கள் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பாராட்டுகள்லாம் அவருக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சரி சிறுகதை எழுதிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாடகங்கள், கட்டுரைகள் இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சாரு. இது நிறைய எழுதுறது, அதை மக்கள்லாம் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறது, இதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஆகா, நம்மளுடைய எழுத்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்ப இனிமே நம்ம நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் முழு எழுத்தாளராகவே மாறி எழுத ஆரம்பிச்சார். பரவாயில்லையே மாமா, காலேஜுக்கு போகாட்டியும் நல்லா எழுத ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா படிப்புங்கிறது வேறடா. படிப்பு வேற, நம்மளுடைய சொந்த அறிவுங்கிறது வேற. படிப்பு ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதுக்கு தானே படிப்பே தவிர அதுவுமே வாழ்க்கை கிடையாது. அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஜெயிச்சவர் தான் டால்ஸ்டாய். அப்புறம் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு, இப்படி எழுதிக்கிட்டே இருந்தவர் அப்புறம் நிறைய தத்துவங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சார். அதுக்கு என்னன்னா, அவர் நிறைய யோசிக்க யோசிக்க அவருக்குள்ள பெரிய விஷயங்கள்லாம் கிடைச்சது. எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் தூக்கம் இல்லாமலே ஒரு சிலர் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாம ஏன் அப்படின்னு சொல்லி இதுக்கான விடையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளமா அவர் மனசுக்குள்ளே போட்டு போராடிக்கிட்டு அதை பத்தி அந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கிட்டு இருந்தார். அவருக்கு திடீர்னு ஒரு கிடைச்ச ஒரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாத அளவுல ஒரு மிகப்பெரிய சக்தி ஒண்ணு இருக்குது. அந்த சக்தியோட துணையோட நம்ம நல்ல சிந்தனையோட நல்ல செயல்களை செஞ்சோம்னா அது எப்பவுமே நமக்கு அமைதியையும் நல்ல ஒரு பலனையும் தரும் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரு. அடேங்கப்பா, அப்பவே கண்டுபிடிச்சிட்டாரா? அதெல்லாம் அந்த மாதிரி ஞானிகளுக்கு தாண்டா தெரியும். அவர் சரி, அவர் சொன்னதையாச்சும் நம்ம கேட்டுக்குவோம். அதாவது இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத சொன்னார் பத்தியா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நினைச்சு அப்புறம் சரி அதுதான், அப்புறம் மக்கள்லாம் அதை ஒத்துக்கிட்டாங்க. சரி இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு நாவல் ஒண்ணு எழுதினார். அந்த நாவல் இன்னைக்கும் அதை பெருசா போற்றக்கூடிய ஒரு நாவல், போரும் அமைதியும் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். அந்த நாவல் மிகப்பெரிய அளவுல பாராட்டுதல்களை பெற்றது. அது 19ஆம் நூற்றாண்டுல ரஷ்யாவுல இருந்த அந்த கால சூழ்நிலைகளை ரொம்ப அழகா அதுல படம் பிடிச்சு காட்டுற அளவுக்கு அந்த நாவல் எழுதியிருப்பார், போரும் அமைதியும். ஆனா அவர் அது ஒரு நாவலா அவர் ஒத்துக்கல. ஏன்னா அதனுடைய கடைசி அத்தியாயத்துல எல்லாம் அவரு அந்த நாவலுடைய கதையினுடைய போக்கை விட்டுட்டு அதுல நிறைய இவருடைய தத்துவ கருத்துக்களையும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்ப அது நாவலுக்கு உரிய ஒரு முழுமையான இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே அதை ஒத்துக்க மாட்டேன்றார். அதுக்கப்புறம் அண்ணா கரீனினா அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். அதுதான் அவருக்கு உண்மையிலே இதுதான் நாவல் அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் இந்த அண்ணா கரீனினா அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். இது மாதிரி
எழுதின நிறைய நாவல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. இந்த 2 நாவல்கள் தான் அவருடைய பேரை சொல்ற அளவுக்கு இன்னைக்கும் வந்து மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுல அந்த 2வது நாவல் அண்ணா கரீனா அதுதான் உண்மையிலேயே ஒரு நாவல் அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டார். அந்த நாவலோட முதல் வரியை எப்படி ஆரம்பிக்கணும் கேட்டீங்கன்னா, மகிழ்ச்சியான குடும்பங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன, துயரமான குடும்பங்கள் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் துயரப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஹாப்பி ஃபேமிலிஸ் ஆர் ஆல் அலைக், எவ்ரி அன்ஹாப்பி ஃபேமிலி இஸ் அன்ஹாப்பி இன் இட்ஸ் ஓன் வே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மதங்களை பற்றி அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அது பற்றிய விவரங்களை அவர் சேகரிச்சு வச்சார். விவேகானந்தர்னு அவருக்கு ரொம்ப உயிர். தன்னலமற்ற ஆன்மீக வழியில சென்றவர்கள இவரை போல ஒரு மனிதரை நான் இதுவரைக்கும் வேற எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி விவேகானந்தரை பத்தி அவர் ஒரு இதுல குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு விவேகானந்தருடைய கொள்கைகளும் விவேகானந்தருடைய அந்த பேச்சுக்களும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த அஹிம்சையில வந்து அவருக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. அஹிம்சை ஒன்றுதான் வெற்றி பெறும் அப்படின்னு பல இடங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு புக் ஒன்று எழுதினார். ஒரு புத்தகத்துல பரலோக ராஜ்யம் உன்னுள் இருக்கிறது அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் மகாத்மா காந்தியே வந்து டால்ஸ்டாயை தன்னோட குருவா ஏத்துக்கிட்டார். அந்த அளவுக்கு அந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதுல என்னன்னா முக்கியமா சொல்றது வந்து அறவழியில போராடணும், அதாவது தீவிரவாதம் கூடாது, அறவழியில தான் போராடினா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதுல சொல்லியிருக்கிறாரு. வேற என்ன மாமா சொல்லியிருக்கிறாரு? நிறைய சொல்லியிருக்கிறாரா, ஏகப்பட்டது. அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை கேட்டுக்க. அதாவது இந்திய பத்திரிகையாளர் நம்மால் ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதுல என்ன எழுதிருக்கிறாருன்னா, ஆங்கிலேயரின் கொடுமைகள் தாங்க முடியவில்லை, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதுக்கு டால்ஸ்டாய் வந்து திருப்பி ஒரு கடிதம் எழுதினாராம். அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய திருக்குறள்ல இன்னா செய்யாமை அப்படிங்கிற அதிகாரத்துல 6 குறட்பாக்கள் அதுக்கான வழியை அதுல சொல்லி இருக்குது. அதன் வழியில நின்று அந்த அறவழியில போராடினீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரே சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்லி திருப்பி எழுதியிருக்கிறார். அதாவது திருக்குறள்ல என்ன இருக்குங்கிறத இந்த அளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு, இன்னொன்னு அது மட்டும் இல்லாம அந்த திருக்குறளை வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரஷ்யர்களுக்கு எடுத்து சொல்லி இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதை படிங்கன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து வழிகாட்டிய இந்த திருக்குறளை எடுத்து சொல்லுவார். அந்த அளவுக்கு திருக்குறள்னா அவருக்கு ரொம்ப ஒரு பிடித்த விஷயம். எல்லாரையும் மன்னிக்க கத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தாத்தான் நம்மளால மேல மேல வர முடியும், இல்லாட்டி எதிர்ப்பும் அழிவும் தான் நம்ம அதிகமா இருக்கும். அதனால மன்னிக்கக்கூடிய பக்குவம் உள்ள மனிதனுக்கு தான் மன்னிக்கக்கூடிய மனம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் இருந்த மிகப்பெரிய புகழ்பெற்ற சீர்திருத்தவாதியா இருந்த டால்ஸ்டாய் அவருக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வந்துருச்சு. அதுல 1910ஆம் ஆண்டுல நவம்பர் 20 அன்னைக்கு அஸ்தபோவ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில் நிலையத்துல இறந்து போயிட்டார். ஆனா அவருடைய இறுதிச் சடங்குல வந்து பார்த்தா மக்கள் வெள்ளமா வந்து திரண்டு ரொம்ப கூட்டமா வந்திருந்தாங்க. எல்லோரும் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர தன்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒருவரும் எண்ணுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் அவருக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லி அவர் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். நல்லா இருந்தது மாமா. ஆனா டால்ஸ்டாய்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஆளா இருப்பார் போலயே, நம்ம ஏதாவது சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமாடா, நீ எல்லாரையும் சாதாரணமா தானடா நினைக்கிறேன். நீ யாராச்சும் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுனா நீ பெரிய மனுஷன் ஆகலாம். அட வாங்க மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய சரித்திரமாமா, அவங்க எல்லாம் வாழ்ந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காங்கிறது. சரி பரவாயில்ல, இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்றீங்களே, நீங்க சொல்றதுனால எனக்கு அது தெரிஞ்சிச்சு, இல்லாட்டி நான் எங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறேன். சரி மாமா, ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. அடுத்த வாரம் வரேன். இது மாதிரி இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் சேர்த்து வைங்க. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. நம்ம பாப்பா அடுத்து வாரம் பாப்பா. சரி வரேன் மாமா. சரி, போயிட்டு